கடந்த சில வருடங்களாவே நடிகர் சிங்கமுத்து, நடிகர் வடிவேலு பிரச்சனை வந்து போயிட்டு தான் இருக்கு. இவங்கெல்லாம் வடிவேலினுடைய தொடக்க காலத்தினுடைய நண்பர்கள். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வடிவேலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா எப்படி நடந்துக்கிறணும், சினிமாவில் எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி சம்பளம் பேசணும் டியூன் பண்றாங்க. டியூன் பண்ணி. ஏன்னா அவர் கிராமத்துலேருந்து வர்றாரு, அவருக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா தேவர் மகன் படத்தில் இவர் 10,000 ரூபா சம்பளம் வாங்கும்போது ஒரு படத்தில் ஒரு நாள் ஒரு டேட்டு கணக்கு அவங்களுக்கு நகைச்சுவை நடிகர்கள்லாம் அந்த டேட் கணக்கு 10,000 ரூபா வாங்குற இடத்துல இருக்கும்போது உள்ளவங்க இவர் ஒரு நாளைக்கு 10 லட்சம் 15 லட்சம் வாங்குற அந்தஸ்துக்கு வருகிற போதும் இந்த கலைஞர்களுக்கு கொடுக்குற சம்பளம் இருக்குல்ல, அது பெருசாக அவர் கொடுக்குறது புறம்போக்கு இடத்த. ஏன்னா அவர் நிறைய சம்பாதிக்கிற காசையெல்லாம் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற இடங்கள் வாங்குறது, அதில் ஒரு ரெக்கார்டு இல்லாமல் ப்ராப்பர் எதுவுமே இல்லாமல் லீகலான விஷயங்கள் எதுவுமே இல்லாத ஒரு இடத்த காமிச்சு பணத்தை ஆட்டிய போட்டார் சிங்கமுத்து அப்படிங்கிறது வடிவேலு சைடு உள்ள பிரச்சனை. அதுக்காக தான் அவர் வந்து சிங்கமுத்து போய் ஏடிஎம்கேல சேஃப்டிக்காக ஒழிஞ்சிக்கிட்டு நான் யார் தெரியுமா தொலைச்சு முடியும். முதலமைச்சர் ஜெயலலிதா அவருக்கு வந்து உண்மையை சொன்னால் ஜெயலலிதா எம்ஜிஆரையும் மதிக்காதவங்க, ரஜினிகாந்தையே ஒரு பொருட்டா மதிக்காதவங்க. வடிவேலுடைய வளர்ச்சியெல்லாம் வந்து ஜெயலலிதா தடுத்தாங்கன்னு 2 பேர் பொய் சொல்லுவாங்க. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக கவிஞரும் அரசியல் விமர்சகருமான ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கடந்த சில வருடங்களாவே நடிகர் சிங்கமுத்து, நடிகர் வடிவேலு பிரச்சனை வந்து போயிட்டு தான் இருக்கு. அதிமுக ஸ்டாண்ட் எடுத்தார் சிங்கமுத்து, அதுவுமே ஒரு பிரச்சனைக்கு காரணமா சொல்லப்பட்டது. இந்த சூழல வடிவேலு அவர்கள் என்னை பத்தி இன்டர்வியூல வந்து சிங்கமுத்து தொடர்ச்சியா பேசிட்டு வர்றாரு, என்னுடைய புகழை குலைக்கும் விதமாக, அதனால வந்து இனிமே பேசக்கூடாது, அது மட்டும் இல்லாம 5 கோடி ரூபாய் எனக்கு வேணும் மான நஷ்ட ஈடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு சிங்கமுத்து தரப்புல இருந்து பதில் மனு கொடுத்திருக்காங்க. அவரோட வளர்ச்சிக்கு நானும் ஒரு காரணமா தான் இருந்திருக்கேன், அவர் தான் என்னோட வளர்ச்சியை வந்து விரும்பல, சில தயாரிப்பாளர்களிடம் என்னை பத்தி தவறுதலா சொல்றாரு, ஸோ என் மேல எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க 2 பேரு கூடமே நெருங்கி பழகிருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் ஆரம்பத்துல இருந்தே தெரியும் இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க. வடிவேலு வந்து வைகை புயல் என்று ஒரு புகழ் பெறுவதற்கு முன்பு உள்ள ஒரு காலகட்டம் வந்து ராஜ்கரனுடைய அலுவலகத்தில் வந்து ஒரு அலுவலக உதவியாளராக ஒரு 3 ஆண்டு காலம் அந்த ஆஃபீஸ்லேயே ஒரு ஆஃபீஸ் பாய் மாதிரி தங்கி இருந்து வர்றாரு. ராஜ்கரன் படங்கள்ல தான் அவர் நடிக்கிறாரு, அவர் தான் அவருக்கு அடையாளம் தர்றாரு, அவரை தங்க வச்சு அவருக்கு எல்லாமா அவர் பாதுகாத்து வர்றாரு. ராஜ்கரனுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு சிங்கமுத்து, அதனால அங்கிருந்தே அவங்களுடைய டிராவல் வந்து தொடங்குது. அப்புறம் வெளிப்படங்கள்ல போய் வந்து கமலஹாசனுடைய அந்த தேவர் மகன் மாதிரி படங்கள், அப்புறம் வந்து சின்ன கவுண்டர் மாதிரி படங்கள்ல எல்லாம் ஒரு கொடைப்பிடிக்கிறாரெல்லாம் வர்றாருல, அந்த மாதிரி காமெடியில தொடர்ந்து வர்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவருடைய அந்த நகைச்சுவைக்குன்னு ஒரு டீம் ரெடி பண்றாங்க. எப்படின்னா அந்த டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அது என்ன மாதிரி சீன் பண்ணலாம், படத்துல ஒரு ட்ராக் மாதிரிலாம் வரும் இல்லையா. அப்ப நிறைய ஹியூமர் சென்ஸ் உள்ளவர் சிங்கமுத்து, கிரியேட்டிவ் சென்ஸ் உள்ளவர். வடிவேலுமே நல்ல கிரியேட்டர், அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவார், ஊர் பக்கம் நடந்த விஷயத்தையே ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லுவார், இம்ப்ரோவைசேஷன். ஆமா, ரொம்ப பிரமாதமா சொல்லக்கூடியவர். அப்போ இவங்கெல்லாம் ஒரு கூட்டணியில தான் உருவாகுறாங்க, இவங்க ஒரு டீம் ஒர்க்காக தான் உருவாகுறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்து எப்படி பழகணும், எப்படி சம்பளம் பேசணும், டியூன் பண்றாங்க. டியூன் பண்ணி. ஏன்னா அவர் கிராமத்துலேருந்து வர்றாரு, அவருக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா தேவர் மகன் படத்தில் பிசி ஸ்ரீராம் வந்து ஷார்ட் வச்ச உடனே எப்போவுமே சினிமா ஷூட்டிங் வேடிக்கை பார்க்குறவங்க என்ன செய்யணும்னா கேமராவுக்கு போகக்கூடாது, ஒரு வைடு ஃப்ரேம் வைக்கிறாங்க. ஏன்னா அது கிராமத்து படம் இல்லையா, தேவர் மகன் வந்து ஒரு கிராமிய வாழ்வியல் படம் தான், ரொம்ப வைடான ஷார்ட்லாம் நிறைய வைப்பாங்க இல்லையா, வைடாங்கில் வைப்பாங்க இல்லையா. எப்போ வந்து ஒரு ஷார்ட் கம்போஸ் பண்ணாலும் பிசி ஸ்ரீராம் குறுக்க ஒரு ஆள் திரும்ப எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணணும் இல்லையா, அந்த சிக்கல் அவங்களுக்கு. இடியட் நான்சென்ஸ், யார் அவன் அப்படின்னு, கண்ட்ரி ஃப்ரூட் அப்படி இப்படி நிறைய கோவப்பட்டிருக்காப்புல பிசி ஸ்ரீராம். எப்போ ஷார்ட் வச்சாலும் ஃப்ரேம்குள்ள உள்ள வந்துடுவாப்புல, ஏதாவது அறிவு இருக்கா இல்லையா, முன்னாடி போச்சு. இப்படி இருந்த எப்படி நடந்துக்கிறணும் என்னங்கிற இந்த பேசிக் தெரியாது. எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறாருன்னா, இவர் பெரிய காமெடியில வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆயிட்டார். ரஜினிகாந்த் படமா இருந்தா கூட அவர் டேட்டு கேளுங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் ஒரு கட்டம் வளர்ந்துட்டார். வளர்ந்த பின்னாடி அதே பிசி ஸ்ரீராமும் ஒரு படத்துக்கு ஒளிப்பதிவு செய்ய வர்றாரு கேமராமேனா. இப்போ வந்து என்னன்னா இவருடைய நகைச்சுவை காட்சிகளை அவரே டைரக்ட் பண்ணுவார். சில பேருக்கு அந்த பிரத்யேகமான உரிமை கொடுப்பாங்க. இப்போ டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா
ஃபைட்டை பத்தி டைரக்டருக்கு தெரியாது. அவர் ஒரு கதையை ஃபீல் பண்ணி எடுத்திருப்பாரு, ஃபைட் எப்படிங்கிறது தெரியாது. இப்படி வேணுங்கிறது சஜஷன்லாம் சொல்லுவாங்களே தவிர அது அவரை பத்தி தெரியாது. டான்ஸும் டைரக்டர் போய் ஆட முடியுமா? தெரியாது. அவங்க கண்ட்ரோல்ல கொடுப்பாங்க. நீ இதை எடுத்து கொடுங்க, இன்னும் என்ன ஃபீல் வேணுங்கிறத மட்டும் சொல்லிட்டு டைரக்டரை வேடிக்கை தான் பார்ப்பாரு ஸ்பாட்ல. அது மாதிரி தான் காமெடி சீன்ஸ்க்கு வந்து இவரோட ஆட்கள் இருப்பாங்க 4-5 பேர். பிசி சார், இப்போ நான் எடுக்க போகிற சீன் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். நான் என்ன ஷார்ட் சொல்கிறேனோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து எதுவும் வைக்கக்கூடாது. அவருடைய வளர்ச்சியை வந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு இடத்துல தான் பிசி ஸ்ரீராமன் இருந்திருக்காரு. அவர் வந்து பிறருடைய வளர்ச்சியை வந்து ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு மனிதர். இல்ல அந்த இடத்துல யதார்த்தமா வடிவேல் சொன்னாரா, இல்லைன்னா ஏற்கனவே அவர் சொன்னது பழிவாங்குற நோக்கத்துல பழிவாங்கிறது இல்ல, எல்லா கேமராமேன்ட்டுமே சொல்றத Okay. பெரிய கேமராமேன் நினைக்காம எல்லாருமே ஆமா. பெரிய பெரிய கேமராமேன் சொல்லக்கூடியவங்க எல்லாருமே பிசி சாருடைய அசிஸ்டன்ட் தான் எல்லாருமே. அவங்கள வளர்த்து விடுறதுல மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல பண்பு கொண்ட மனிதர், மனிதநேயம் கொண்ட ஒரு மனிதர், ரொம்ப முற்போக்கு சிந்தனை உள்ளவர். அதை ரசிப்பார் அவர். அந்த அளவுக்கு அவ்வளவு பெரிய வளர்ச்சி அவர் அடைகிறார். ஆனா என்ன செஞ்சுட்டாருன்னா வடிவேலு, சக கலைஞர்களை இவர் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது ஒரு படத்துல ஒரு நாள் ஒரு டேட்டு கணக்கு, அவங்களுக்கு நகைச்சுவை நடிகர்கள்லாம் அந்த டேட் கணக்கு 10,000 ரூபாய் வாங்குற இடத்துல இருக்கும்போது உள்ளவங்க இவங்க, இவர் ஒரு நாளைக்கு 10 லட்சம் 15 லட்சம் வாங்குற அந்தஸ்துக்கு வருகிற போதும் இந்த கலைஞர்களுக்கு கொடுக்குற சம்பளம் இருக்குல்ல, அது பெருசா அவர் கொடுக்கல. கூடவே இல்லை, அதே 10,000 தான் இருக்காங்க. ஆமா, அந்த மாதிரி அவங்கள பெரிய அளவுல வந்து அவருக்கு அவங்களுக்கான அந்த ஊதியத்தை உயர்த்தி கொடுத்து அவங்கள வந்து கொஞ்சம் தக்க வச்சுக்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அதை அவர் பெருசா செய்யல. அந்த அதிருப்தியினுடைய ஒரு தொடர்ச்சி தான் வந்து இந்த மாதிரியான பணி. யாருமே வடிவேலை பத்தி பாசிட்டிவா சொல்லவே சொல்லவே மாட்டாங்க. அவர் வந்து யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்க, ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்குன்னா அவர் ஸ்பாட்டுக்கு வரவே மாட்டார். நிறைய சாவுக்கே அவர் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. விஜயகாந்துக்கு மட்டும் கிடையாது, விவேக் கூட அவர் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் வந்து ஒரு தன்னை தனிமைப்படுத்திக்கிற ஒரு கேரக்டர். அவர் வளர்ந்துட்டாரு, கூட இருக்கிறவங்கள அவர் வளர்த்து விடுறதுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணவும் அவங்களுக்கு சம்பள ரீதியாக வந்து அவங்க கவனிச்சுக்கல அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் அவங்க சக கலைஞர்களுக்கு இருக்கு. அதுல என்ன குற்றச்சாட்டு சிங்கமுத்து மேலன்னா, ஒரு ஜோக் வரும் தெரியுமா, என் கிணத்தை காணாம் அப்படின்னு ஒரு ஜோக் வரும் தெரியுமா, நான் வச்சிருக்கேன் பட்டா வச்சிருக்கேன். அது மாதிரி வேணும் ஒரு புறம்போக்கு இடத்த, ஏன்னா அவரு நிறைய சம்பாதிக்கிற காசெல்லாம் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றது, இடங்கள் வாங்குறது போதும், அதுல ஒரு ரெக்கார்டு இல்லாம அப்படிங்கிறது வடிவேலு சேஃப்டிக்காக ஒளிஞ்சுக்கிட்டு நான் யாரு தெரியுமா தொலைச்சு முடியும் சொல்லி மிரட்டதாகும். இவர் அதை ஏன்னா அவர் படிக்காதவர், இவருக்கு இந்த டாக்குமெண்ட்டை ஏமாத்தி கொடுத்துட்டாங்க. அதைத்தான் ஜோக்காவே எழுதி கொடுத்துருக்காப்ல சிங்கமுத்து. அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து ஓடும். இந்த பஞ்சாயத்து சரியா தவறாங்கிறது 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அது சட்டப்பூர்வமா வந்து அது வழக்குக்கு போனதுனால அது அவங்களுடைய பிரச்சனை. இந்த மாதிரி மனத்தாங்கல் இவங்களுக்குள்ள வந்துருச்சு. இவர் வந்து நம்மளை ஏமாத்திட்டாரு, இவரை வச்சு நம்ம சொத்து வாங்கலாம், ஒரு தப்பான சொத்தை வாங்கி கொடுத்துட்டாரு, அதில் காசு அவர் இது பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு சிங்கமுத்து மேலே இவர் சொல்றாரு. சிங்கமுத்து வந்து ஒரு நேர்மை இல்லாதவன் அப்படிங்கிற கணக்கில் இவர் சொல்றாரு. இதுதான் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனை. அப்ப என்னன்னா, அந்த டீமை வந்து அவர் கலைச்சு விட்டார் இந்த பஞ்சாயத்துல. சிங்கமுத்து பல ஆட்கள் யாருமே இல்லை, இவரு சினிமாலையும் இல்லாம போயிட்டார். ஏன்னா இவர் பண்ண டாமினேஷனு, இவர் ரொம்ப ஒரு குடைச்சல் கொடுக்குறாரு, 4 நாள் எடுக்க வேண்டியதை வேணே 1 வாரம் எடுக்கிறாரு, சம்பளம் அதுல நிறைய வருங்கிறது. ஏன்னா அதிமுகவோட அரசியல் அழுத்தமும் ஒரு காரணம் இல்லையா? அதிமுகலாம் ஒரு காரணம் கிடையாது. அந்த அம்மா ஜெயலலிதா, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து உண்மையை சொன்னா ஜெயலலிதா எம்ஜிஆரையும் மதிக்காதவங்க அவங்க, ரஜினிகாந்தையே ஒரு பொருட்டா மதிக்காதவங்க. வடிவேலுடைய வளர்ச்சியெல்லாம் வந்து ஜெயலலிதா தடுத்தாங்கன்னு ரொம்ப பேர் பொய் சொல்றாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அவங்க யாரும் குறுக்கிடவே இல்லை. இவர் சினிமால ஏற்கனவே நிறைய டாமினேட் பண்ணிக்கிட்டு சம்பளத்தை அதிகப்படுத்திக்கிட்டு இவருடைய டார்ச்சர் இருக்குல்ல, இவர் கையில் எடுத்துக்கிற, இவர் ஒரு அதிகாரத்தை கையில் எடுக்கிற மாதிரி. அது அவர் நான் நினைச்சா வருவேன், ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு லேட்டா வர்றது, சம்பளத்தை அதிகமா பேசுறது, குறித்த நாட்கள்ல முடிக்காம ரொம்ப நாள் எடுக்கிறது, அந்த மாதிரி இவர் மேல நிறைய வந்து குற்றச்சாட்டுகள் சினிமா வட்டாரத்துக்குள்ள இருந்துச்சு. அந்த நேரத்துல அவர் என்ன பண்ணாருன்னா, இவர் மேல கடுப்புல இருந்தாங்க எல்லாருமே, கோவத்துல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போறாரு வடிவேலு அப்படின்னு கோவத்துல இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து இவர் என்ன பண்ணிட்டாரு, திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ண போகும்போது அந்த அம்மா ஆட்சி வந்துச்சா, இவரை ஒழிச்சு கட்டணும்னு ஏற்கனவே சினிமாக்காரங்க எல்லாம் முடிவெடுத்துருந்தாங்க. காக்காவுக்கு
மார்க்கெட் போல அவருடைய காமெடி தான் இப்ப எல்லாரும் பாக்குறாங்க. விஜயகாந்த் உட்பட முரண்பாடு வந்து அந்த பார்க்கிங் பஞ்சாயத்து எல்லாம் வந்துச்சு இல்லையா, அவரே அதைத்தான் பாத்துக்கிட்டு இருந்திருக்காரு. மறுபடியும் அவரை நடிக்க சொல்லுங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு விஜயகாந்த். அதனால எல்லாராலையும் ரசிக்கப்பட்ட ஒரு காமெடி சூப்பர் ஸ்டார் அவரு. அவரை மிஞ்சி நகைச்சுவையில யார் இன்னும் அவரை தாண்டியே போகல. எத்தனையோ நடிகர்களுக்கு பின்னாடி வந்தாங்க, சூரி, சந்தானம்லாம். இப்ப காமெடி பெரிய வறட்சி, அவரை விட்ட ஆள் கிடையாது. அப்படிங்கிற ஒரு அந்த விஷயம் தானே தவிர வேற அவர் மேல வந்து குற்றச்சாட்டு இல்லை. அவர் என்னன்னா பொது இடத்துல வந்து நம்ம இமேஜை டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறக்காக மேலும் இந்த மாதிரி பேசி தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் அந்த மான நஷ்ட வழக்கு போட்டார். நீ அதிமுகவோட அரசியல் எழுத்துலாம் காரணம் இல்லைன்னு சொன்னாலுமே வந்து 2011 திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தனா தொடர்ந்து நடிச்சிருப்பாரு இல்லையா? எங்க நடிச்சாரு? இப்ப திமுக தானே ஆட்சியில் இருக்கு. அவர் படங்கள் செலக்ட் பண்ணி தான் நடிக்கிறார். அவர் எல்லாரோடையும் கமிட் ஆகல. அவர் அவரு ஒரு நிறைவை பார்த்து படத்துல கொட்ட இருக்கா இல்லையானே அப்படின்னு செந்தில் கேட்பாப்ல, அவட கோமுட்டி தலையா அப்படின்னு இவர் ஒரு டைலாக் சொல்லுவாப்ல. இது மாதிரி உள்ள நகைச்சுவை வந்து நம்ம பார்த்துருக்கோம். தன்னையே கேவலப்படுத்திக்கிற நகைச்சுவை இருக்குல்ல. இப்போ வந்து இந்த சீன்ல யாருமே நடிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு இருக்குல்ல. ஒரு பொம்பளை வந்து ஒரு பொம்பளை ரவுடியை பிடிக்கிறதுக்கு ஒரு போலீஸ்காரன் உள்ள போகும்போது அவனை வந்து அம்மனை குண்டியா வந்து உருவி விட்டுட்டா ஒரு பொம்பளை ஓடியாந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குல்ல. இப்போ யாராவது நடிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? யாருமே நடிக்க மாட்டாங்க. தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளுகிறவன் வந்து உயர்த்தப்படுவான்னு ஒரு பைபிள் வசனம் இருக்கு. ஏறத்தாழ நீங்க சார்லி சாப்ளின் ஜோக்கை நீங்க பாத்தீங்கன்னா தன்னை தாழ்த்திக்கிறது தான் ஜோக்கை. போய் மாட்டிக்கிறான், அடி வாங்கினான், திரும்ப டம்முன்னு மேல ஒன்று விழுந்துச்சு, சரிக்கு கீழே விழுந்துட்டான், வாழைப்பழத்தோல் விலக்கி விழுந்துட்டான், அப்படிதான் சாப்ளின் ஜோக்ஸ் எல்லாம் இருக்கும். மற்றவங்களை யாரும் முன்படுத்தாம தன்னையே தாழ்த்திக்கிற ஒரு ஜோக்ஸ் தான் இருக்கும். அந்த பேட்டர்னை வந்து தமிழ்ல வந்து இவர் கையில எடுத்ததுனால புகழின் உச்சிக்கு போயிட்டாரு. யாரும் நடிக்க தயங்குகிற, யாருமே நடிக்க விரும்பாத காட்சிகள்ல ஒரு துணிச்சலா நடிப்பார். அது மாதிரி விஷயங்களை இப்போ நீங்கள் அவருடைய முதல் படத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ராசாவின் மனசில் தானே அவருக்கு முதல் படம். அதுலேயே பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்வார்னா ஒரு ஒரு சாவை போய் எப்படி விசாரிக்கிறது. ஒருத்தருடைய அம்மா இறந்து வச்சு வயசானவங்க, அந்த அம்மா வந்து உனக்கு மட்டுமா அம்மா, ஊருக்கு அம்மா, அதான் என் தாய் மாதிரி தானே அதுவும் அப்படின்னு சொல்கிற சென்டிமெண்ட் காட்சி. இப்படி தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஒருத்தன் பொண்டாட்டி செத்து போயிடும், அவன் என்ன உனக்கு மட்டுமா பொண்டாட்டி, இந்த ஊருக்கே பொண்டாட்டின்னு சொன்னா ஊரோட சேர்ந்து மொத்துவாங்க அவனை. இந்த மாதிரியான அபத்தங்கள் இருக்குல்ல, வாழ்வினுடைய அபத்தங்களை கேரக்டரா நடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுலதான் ஒரு புகழின் உச்சிக்கு. அதான் அதுல மனசு. நீங்க தொடக்கத்துல இருந்து சொன்ன மாதிரி வடிவேல் வெற்றிக்கு வந்து கூட இருக்கிற ஒரு சக கலைஞர்களும் காரணம். ஒரு டிஸ்கஷன் பண்ணுவாங்க எப்படி சீனை கொண்டு போகலாம் அப்படின்னு. அதனாலதான் இவரோட சம்பளம் ஏறினாலுமே அவங்களுக்கு சம்பளம் ஏத்தல அப்படிங்கிறது அவங்களோட தரப்புல. நம்ம தான் வந்து காரணம் நம்மளோட வெற்றிக்கு, அவங்களாம் காரணம் இல்லை அப்படின்னு நினைச்சல. அது எப்பவுமே உள்ளதுதான். அது என்னன்னா ஒரு நம்மளை வச்சுதானே அட்ரஸ் அவங்க. இல்லைன்னா எங்கே இருந்து சாரப்பாம்பு சுப்பராஜை கூப்பிட போறாங்க, நம்ம இல்லைன்னா சிங்கமுத்து எங்கே போய் காமெடி பண்ணிட்டு போறாரு அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதுதான் காரணம். ஓகே, அப்படி நினைச்சுக்கிட்டாரு அவர் அப்படிங்கிறதான் காரணம். இது எல்லா இடத்துலையுமே இருக்கு. பட்டிமன்றத்துல பிரபலமான நடுவர்களா இருக்கிறாங்கல்ல, அவங்க 1 லட்சம் 2 லட்சம் வாங்குவாங்க சம்பளம். கூட போறவனுக்கு 3000 5000 கொடுப்பாங்க பட்டிமன்றம் பேசுறவங்களுக்கு, பேச்சாளர்களுக்கு. எல்லா துறைகள்லையுமே வந்து ஒரு உழைப்பு சுரண்டல் ஒன்று இருக்கும். ஏன்னா புகழ் வந்து நமக்கு தானே இருக்கு, நம்ம கூட வர்றவனுக்கு இல்லைல்ல. நம்ம தானே அவனை மேடை ஏற்றுறோம், நம்ம தானே அவனுக்கு வெளிச்சம் கொடுக்குறோம் அப்படின்னு எல்லாருமே இந்த துறை, ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களுமே சக கலைஞர்களை, சக மனிதர்களை நடத்துகிற விதம்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு ஆஃப் த ரெக்கார்டான விஷயம் அது. அது வந்து திரைத்துறையில் அவர் அப்படி பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது அந்த சக கலைஞர்களோட குற்றச்சாட்டாக இருக்கு. அதுதான் அவங்களுக்கான வருத்தம். அதனால அந்த கோபத்தை எப்படி அவங்க தீர்த்துக்குவாங்க? படம் நடிக்கிறது நிப்பாட்டி விட்டாரு. அவர் மூலமா தொடர்ந்து வேலை கிடைச்சா கூட வெளியே சொல்லியிருக்க மாட்டாங்க. படமும் இல்லையா, அப்ப அவர் தான் நம்மளை கெடுத்தது, அவரால் தான் நம்ம கெட்டோம் அப்படின்ற மாதிரி வெளியே சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதுதான் பல பேருக்கான வடிவேலின் வருத்தம். தான் கூட இருந்த காமெடி நடிகர்களே வந்து நெகட்டிவா சொல்றாங்க. கிட்டத்தட்ட 7 வருடங்கள் 8 வருடங்கள் வாய்ப்பு இல்லை, திரும்ப மீண்டும் நடிக்க வந்திருக்காரு இல்லையா, மாறிட்டாரு நினைக்கிறீங்களா? திரும்ப அப்படித்தான் இருக்காரா? அவர் எதுக்கு மாறுறாரு? அவர் உறுப்புப்படி தான் அவர் இருப்பாரு. அவர் சங்கர்ல இருந்து எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்புறாரு. அவரை வந்து 23ஆம் புலிகேசி எடுத்த சிம்பு தேவனுக்கு எதிராக அவர் பேசுறாரு. அப்படிங்கிறப்ப அவரு போக நோக்கில் தான் அவர் இருப்பார். அவரோட போக்கில் தான் அவர் இருப்பாரே தவிர அவர் யாருக்காக காம்ப்ரமைஸ் பண்ற இடத்துல இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா அவர் அதீத வெற்றி அடைஞ்சிட்டாரு, அதீதமான சம்பளங்களை பார்த்துட்டாரு, கோடிகளை பார்த்துட்டாரு, எல்லாத்துலேயுமே அவர் எக்ஸ்ட்ரீம் லெவல் பார்த்துட்டாரு. அதுக்கு மேல உச்சம் இல்லை, உச்சம் இல்லைங்கிற இடத்த பார்த்துட்டாரு. அதனால யாருக்காகவும் வந்து பணிந்து போக வேண்டிய இடம்னு ஒன்று அவருக்கு இல்லை.
அவராக விருப்பப்பட்டு விட்டு கொடுத்து வந்தால் தான் உண்டே தவிர அவரை யாரும் வந்து கட்டாயப்படுத்த முடியாது. இன்னும் ஒரு படமே வேணாண்டா போடான்னு சொல்லி ஊரில் போயிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. பல இடங்கள் அப்படி இருந்திருக்காரு. அது அவருடைய விருப்பம். அது ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து அவருடைய தனி மனித விருப்பம்னு ஒன்று இருக்குது. அது இன்னொருத்தர் தீர்மானிக்க முடியாது. அதனால் அவர் வந்து பெரிய பெரிய ஆட்களோட மோதுறாரு. சங்கரோடையும் பெரிய பெரிய ஆட்களோடய அவர் மோதுறாரு. அதனால அவருக்கு சிங்கமுத்துலாம் ஒரு விஷயம் அவருக்கு தெரியல. அதுவும் ஒரு காரணம். சுந்தர் சி வடிவேலு கூட்டணி வந்து தொடர்ச்சியாக பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காங்க. இன்னைக்குமே நம்ம பார்க்குற பல காமெடிகள் ரசிக்க முடியாத இருக்கும் அவங்களோட கூட்டணியில் அமைஞ்சது. மீண்டும் வந்து நடிக்க வந்ததுக்கு அப்புறமா பெருசா காமெடி ரோல்ல வந்து பெருசா எதுவுமே சைன் பண்ணல வடிவேலு அவர்கள். மாமன்னன்ல வந்து ஒரு யதார்த்தமான ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. பெருசா காமெடி அதுல இல்லாதனால இப்போ சுந்தர் சி வடிவேலு மீண்டும் வந்து காமெடி ரோல்ல பண்ண போறாங்க இல்லையா? அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகும். சுந்தர் சிக்கு வந்து அந்த ஹியூமர் சென்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும். ஏன்னா உள்ளத்தை அள்ளித்தான்னு ஒரு படம் வரும்போது பெரிய ஹிட் ஆனாரு சுந்தர் சி. அந்த காலகட்டத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்குமே சுந்தர் சி இன்னும் லைவ்ல இருக்காரு. சினிமாவில் அவர் கூட அறிமுகமான இயக்குனர்கள்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. செல்வ பாரதி, சீமான், இவங்கெல்லாம் அந்த செட்டு. அவங்க எல்லாருமே சேரனு, அவங்கெல்லாம் அந்த காலகட்டத்தான இயக்குனர்கள். அவங்க யாருமே இப்போ ஃபீல்டில் கிடையாது. அவங்க எல்லாருமே ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்க. சுந்தர் சி மட்டும்தான் தொடர்ச்சியாக இருக்கார். அது காரணம் அவருடைய அந்த ஹியூமர் சென்ஸ் தான் காரணம். நிச்சயமா வடிவேலு சுந்தர் சி கூட்டணி எப்போவுமே ஜெயிக்கும். அது வந்து பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகும். பழைய வடிவேலு திரும்ப பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஒரு ஏஜ் ஆயிருச்சுங்க, அவருக்கு வயசாயிருச்சு. அவர் வந்து கதாநாயகனுக்கு நண்பனை நடிக்க முடியாது. அப்போ என்ன செய்யறாங்கன்னா ஒரு மாமா, சித்தப்பா அப்படி இந்த மாதிரி கேரக்டர் நடிக்க முடியும். ஏஜ் கொஞ்சம் கூடிருச்சு, அது ஒரு காரணம். அவர் சினிமாவுக்கு வந்து ரொம்ப லேட் தான். கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் பிறந்து ரொம்ப தாமதமாக, அவருக்கு பேக்ரவுண்ட் இல்லைல்ல, அதனால ரொம்ப லேட்டாக தான் சினிமாவுக்கு வருவார். அதனால அவருடைய சினிமா வாழ்க்கையில் அவருக்கு ஒரு ஒரு வயதை கடந்துட்டாரு, 60 கடந்துட்டாரு. அதனால அவருக்கு வந்து கீழே இறங்கி போய் நீ பண்ண முடியாது. அவரால் டீமும் இல்லை அவருக்கு. இப்போ அதனால ஒரு சிறந்த கேரக்டர் வரும்போது மட்டும் அவர் செலக்டிவாக பண்ணிக்கிறார். என்ன பொறுத்திருந்து பார்க்கலாம் வடிவேலு மறுபடியும் இந்த விட்ட இடத்த பிடிக்கிறாரு அப்படிங்கிறது. வடிவேல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.